வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜியோடெட்டிக் சர்வேயிங், அதாவது கண்ட்ரோல் சர்வேயிங்கில் சேட்டலைட் ஸ்டேஷன் அண்ட் ரெடக்ஷன் டு சென்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஜியோடெட்டிக் சர்வேயிங்கோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படிங்கிறது நம்ம பிளெயின் சர்வேயிங்க்கு அப்படியே ஆப்போசிட். எர்த்தோட சர்ஃபேஸை வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான் ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஸோ அந்த கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுறதுனால நிறையா கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஜியோடெட்டிக் சர்வேயிங் கான்செப்டை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் சர்வேயிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபிக்ஸிங் த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், ஹரிசாண்டல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், வெர்டிகல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்னால் அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் மாதிரி, வெர்டிகல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்னால் அதோட மீன் சி லெவலேருந்து அதோட ஆர்எல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்படி நம்ம வந்து ட்ரையாங்குலேஷனை பேஸ் பண்ணி வந்து நம்ம கண்ட்ரோல் சர்வேயிங் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி ட்ரையாங்குலேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ சேட்டலைட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ட்ரையாங்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெக்யூலரான ஸ்டேஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரையாங்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சிக்னல்ஸ் அண்ட் டவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏ பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் ஒரு சிட்டி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி பி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சி பாயிண்ட்டை வந்து நம்ம தேடிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு நல்ல பெக்யூலரான ஒரு ஏரியா வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச்சோட டாப் பாயிண்ட்டு, ஒரு டவர், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டவர், ஒரு மவுண்டைன், இல்லை வந்து ஒரு மானுமெண்டல் டவர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து பாயிண்ட் சியாக வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிட்டா நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால என்னாகும், அதில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மற்ற ஆங்கிள் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை விடுறதுக்கும் நமக்கு வந்து மனசு இருக்காது. ஏன்னா அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் கிடைக்கலாம். இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது அது ஈஸியாக வந்து எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் தெரிகிற பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை விட மாட்டோம். நம்ம அந்த பாயிண்ட்டை தான் வந்து ட்ரூ பாயிண்ட்டை வச்சு, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஸ்டேஷன், அது பக்கத்தில் ஒரு 5 மீட்டர் இல்லை 10 மீட்டர் நோன் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு டவர் கட்டி அதை வந்து ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன், அதாவது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம அப்சர்வேஷன் பார்க்குறது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி செய்கிற எல்லா ஒர்க்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு தான் செய்வோம். நம்ம அதாவது அந்த சேட்டலைட் ஸ்டேஷன் வச்சு தான் செய்வோம். ஆஃப்டர் தட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உண்மையான பாயிண்டில் வைப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ராயிங் பாருங்கள், ஏசி வந்து ஒரிஜினல் பாயிண்ட்ஸ், அதாவது ட்ரையாங்குலேஷன் ஸ்டேஷனோட 2 பாயிண்ட்டு. பி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, நமக்கு ஒரு சர்ச்சோட டாப் பாயிண்ட், அது ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சர்ச்சோட ஸ்பயர், அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து பி பாயிண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் அங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அது பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து சேட்டலைட் ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு எந்த பாயிண்ட்டுக்கு சேட்டலைட் ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசிபி, இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இருக்கும். ஆனால் நம்ம வைக்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராயிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 10 மீட்டர் 20 மீட்டர் அந்த மாதிரி தள்ளி இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்காக என்ன பண்ணுறோம், இதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்மளால் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசி வந்து பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டுக்கு வந்து சேட்டலைட் ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது, பியிலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பியில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இந்த ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தேவையானது இந்த ஆல்ஃபா தான் தேவை. இந்த ஆல்ஃபா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பியில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், எஸ்ஸில் டவர் கட்டி அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அப்சர்வேஷன் எடுத்து ஃபார்முலாஸ் மூலமாக அதில் ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் மூலமாக வந்து எப்படி வந்து ஃபார்முலாஸ் மூலமாக ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் 4 கேஸ் இருக்குது. அதாவது சேட்டலைட் ஸ்டேஷன் வந்து ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் வெஸ்ட் இருக்கா, டாப்பில் இருக்கா, பாட்டமில் இருக்கான்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து லெஃப்ட், அதாவது வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பாருங்கள். ஸோ எஸ்ஸுங்கிற சேட்டலைட் ஸ்டேஷன் ஃபார் பி, ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள், ஒரு ஆங்கிள் ரெக்வயர்ட் ஆங்கிள், நமக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அதான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா 1 அண்ட் பீட்டா 2. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா 1. ஸோ பீட்டா 1ங்கிறது அந்த ஆங்கிள் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, ஒரிஜினல் பாயிண்டில் இருந்து இந்த நம்ம சேட்டலைட் ஸ்டேஷன் ஆங்கிள் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்குங்கிறது பீட்டா 1. அதுவும் மாதிரி தான் பீட்டா 2. ஸோ சியிலேருந்து நமக்கு பி தான் ஆக்சுவலாக பார்த்து வந்துருக்கணும், பியில் தான் ரீடிங் எடுத்து வந்துருக்கணும். பட் என்ன பண்ணுறோம், பீட்டா 2 இங்கே பார்க்குறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா பீட்டா 2, டீட்டா, காமா. டீட்டாங்கிறது சேட்டலைட் ஸ்டேஷன்லேருந்து ரிமைனிங் 2 பாயிண்ட்ஸுக்கு உள்ளது பீட்டா, டீட்டா. ரெக்வயர்டு நமக்கு எந்த பாயிண்ட்டில் வந்து சேட்டலைட் ஸ்டேஷன் வைக்கிறோமோ அது வச்சு பண்ணுற ஆங்கிள் வந்து காமா. ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் எந்த கேஸுக்கும் இந்த லெட்டரை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இல்லாட்டி லெஃப்ட்டுனா ஒரு மாதிரி இருக்கும், ரைட்டுனா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டீட்டாங்கிறது சேட்டலைட் ஸ்டேஷன் வித் அதர் 2 பாயிண்ட்ஸ், காமாங்கிறது சேட்டலைட் ஸ்டேஷன் வித் த ஒன் ஆஃப் த ட்ரூ ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஆல்ஃபாங்கிறது நமக்கு ரெக்வயர்டு. ஃபைனலாக நம்ம அல்டிமேட் எய்ம் கண்டுபிடிக்க போகிறது இந்த ஆல்ஃபா தான். ஸோ நம்ம ஏன் இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்ச்சஸ் பேர் இருக்குன்னா என்ன பண்ண முடியாது. நம்ம சர்ச்சோட டாப் பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அங்கே தூரத்துலேருந்து அந்த சர்ச்சஸ் பேர் தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, கரெக்டாக பைசெக்ட் பண்ண முடியாது. சிக்னல்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன முடியும், பைசெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லூமினஸ், டே டைம் சிக்னல் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம முடியாது, பி பாயிண்ட்டை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆல்ஃபா கிடச்சிச்சின்னா என்ன பண்ணலாம், அதை வச்சு ரிமைனிங் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஏபி பீட்டா 2ங்கிறது எஸ்சிபி, டீட்டாங்கிறது ஏஎஸ்சி, காமாங்கிறது சிஎஸ்பி, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே தெரியும். டிங்கிறது டிஸ்டன்ஸ் எஸ்பி, இது வந்து நமக்கு நோன் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே எத்தனை கிலோமீட்டருங்க நமக்கு தெரியும். டிங்கிறது நமக்கு எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரிலிமினரி ஒர்க் பார்த்திங்கன்னா, ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த பீட்டா 1 பீட்டா 2வோட வேல்யூ தெரியணும். ஸோ பீட்டா 1மே நம்மளால் என்ன பண்ண முடியாது, சியில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு எஸ்ஸில் சிக்னல் வச்சுட்டு பியில் சிக்னல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, பீட்டா 1 பீட்டா 2 நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், பீட்டா 1 நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவை, இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஏபி, ஏஎஸ், ஏசி, பிசி இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த சைன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம முடியும், நம்மளால் ஏஎஸோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ பீட்டா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏஎஸ்பி. ஸோ இப்போ ஏஎஸ்பி இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு தேவை என்ன பண்ணுவோம், பீட்டா 1 வேணும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எஸ்பி பை sin beta 1 is equal to இந்த ஆங்கிள் நம்ம தெரியும். அப்போ ஏபி பை sin theta ப்ளஸ் காமா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, சைன் ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ sin beta 1 is equal to, ஸோ இது இங்கே வந்துடும், இது மேலே வந்து கீழே வந்துடும், equal to எஸ்பி இன்ட்டு sin theta plus gamma divided by AB. So ABங்கிறது distance C, SBங்கிறது D. So D into sin beta 1 divided by C. ஸோ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஆங்கிள் பீட்டா 1ம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு, பீட்டா 1 வந்து நமக்கு டிகிரியில் வந்து வராமல் செகண்ட்ஸில் வேணும், இன் செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா sin beta 1 பை sin 1 செகண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து செகண்டில் வந்துடும். ஸோ sin 1 செகண்ட் நமக்கு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணோன்னா. ஸோ சின்ஸ் பீட்டா 1 இஸ் வெரி ஸ்மால், நம்ம என்ன பண்ணலாம், sin 1 செகண்ட் இங்கே டிவைட் பண்ணிடலாம். ஸோ பீட்டா 1 is equal to D into sin theta plus gamma divided by C into sin 1 second. ஸோ அந்த sin 1 செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா sin theta plus gamma divided by C 2,06,265. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு பீட்டா 1 வந்து எத்தனை செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சோம். இப்போ அடுத்து பீட்டா 2 பார்க்கலாம். ஸோ sin beta 2 divided by D. இந்த ட்ரையாங்கிள், கன்சிடர் ட்ரையாங்கிள் CSB. sin beta 2 divided by D is equal to, இங்கே என்ன இருக்குது, காமா இருக்குது. அப்போ sin gamma divided by A, இந்த டிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தேவை வந்து பீட்டா 2. நம்ம டேரெக்டாக அதே மாதிரி எழுதலாமா, பீட்டா 2 is equal to sin D into sin gamma divided by A into 26265. ஸோ பீட்டா 1 பீட்டா 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இப்படி ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ பிஓசி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் பிஓசி. இது எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த ஆங்கிள் பிஓசி வந்து என்னது எவ்வளோ ஆங்கிள்ங்கிறது தெரியாது. ஸோ பட் என்ன இருக்கும், 180 மைனஸ் இந்த ஆங்கிள்ங்கிறது தெரியும். அப்போ ஆல்ஃபா எவ்வளோ இருக்கணும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் பீட்டா 2 மைனஸ் ஆங்கிள் பிஓசி. ஸோ ஆங்கிள் பிஓசி தெரியாது, அதுபோல் என்ன பண்ணலாம், 180 மைனஸ் இந்த ஏஓசி போட்டுக்கலாம். ஸோ 180 மைனஸ் பீட்டா 2 180 மைனஸ் ஏஓசி. ஸோ அப்போ அது 180 கேன்சல் ஆயிரும். இப்போ ஏஓசி மைனஸ் பீட்டா 2. ஸோ ஏஓசிங்கிறது எப்படி போட்டேன், பிஓசி இந்த ஆங்கிள் வந்து ஒரு வேல்யூ அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது ஸ்ட்ரெயிட் லைன் 180. இப்போ 180 மைனஸ் இந்த ஆங்கிள் போட்டால் அது கிடச்சிரும். அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏஓசி எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், ஸோ சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பீட்டா 1 ப்ளஸ் டீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து 180 மைனஸ் பீட்டா 1 ப்ளஸ் டீட்டா. அப்போ இது என்னது, பீட்டா 1 ப்ளஸ் டீட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா 1 ப்ளஸ் டீட்டா மைனஸ் பீட்டா 2. ஸோ இதை வச்சு நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எடுத்து எழுதும்போது டீட்டா ஃபஸ்ட் எழுதிடுங்க, ஏன்னா அப்போ தான் 4 கண்டிஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். டீட்டா ப்ளஸ் பீட்டா 1 மைனஸ் பீட்டா 2 போட்டோம்னா ஆல்ஃபா வந்து கிடச்சிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் அண்ட் ரெடக்ஷன் டு சென்டர். இதான் வந்து சென்டர். சேட்டலைட் ஸ்டேஷனில் கண்டுபிடிச்ச ஆங்கிளை இதை ரெடியூஸ் பண்ணுறோம், அதான் வந்து சேட்டலைட் ஸ்டேஷன் அண்ட் ரெடக்ஷன் டு சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சேட்டலைட் ஸ்டேஷன் வந்து நமக்கு ரெக்வயர்டு பாயிண்ட்டுக்கு வெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் நம்ம 3 கண்டிஷனை வந்து இன்னும் நம்ம 3 கண்டிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த 3 கண்டிஷன் தந்தாப்பில் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேட்டலைட் ஸ்டேஷனுங்கிறது நம்ம பாயிண்ட்டுக்கு ஈஸ்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டீட்டா மைனஸ் பீட்டா 1 ப்ளஸ் பீட்டா 2. ஸோ இந்த வெறும் அது ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் எபவ் த பாயிண்ட், அதாவது இன்டர்மீடியட் நடுவில் இருக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டீட்டா மைனஸ் பீட்டா 1 மைனஸ் பீட்டா 2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே வரும், பிலோ த ரெக்வயர்ட் ட்ரூ ஸ்டேஷன். ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் பீட்டா 1 ப்ளஸ் பீட்டா 2. ஸோ எல்லாமே அந்த ட்ரையாங்குலர் ஃபார்முலா வச்சு தான். அடுத்த வீடியோவில் வந்து இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.